உங்களுடைய உயிர் சக்தியான விந்து கீழ் நோக்கி சென்றால் அது போகம். அதுவே மேல் நோக்கி பிரம்மரந்திரத்தை நோக்கி நகர்ந்து உங்களுடைய 1000 தாமரையை பரவச் செய்தால் அதுவே தவம். நீங்கள் போகம் செய்வீர்களா தவம் செய்வீர்களா, இதை புரிந்து கொண்டால் நீங்களே தாந்திரிக் யோகி. ஆகவே நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு மனிதன் இதுவரையிலும் ஒரு 1000 வாட்டி 2000 வாட்டி தாம்பத்தியத்தை ஈடுபட்டு அத்தனையும் போகமா இருந்து விந்து விட்டான் நொந்து விட்டான் என்று உங்களுடைய சக்தியை இழந்து விட்டு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, அதை உயிர் சக்தியை ஓஜோஸாக மாற்றி மிக அற்புதமான பவராக மாற்றி உங்களுடைய 7 சக்கரங்களை மாற்றி உங்களுடைய பிரம்மரந்திரத்தை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மனோன்மணி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் மகத்தான தவத்தில் இருந்தீர்கள் என்றால் தாம்பத்தியத்தை தவமாக மாற்றும் அற்புத கலை தான் தாந்திரிக் கலை. இதைத்தான் என்னுடைய ஜூம் வகுப்பில் என்னுடைய நேரடி வகுப்பில் இந்த தாந்திரிக் கலையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களை. மலையேற செல்ல வேண்டால் மச்சானுடைய துணை வேண்டும், நீங்கள் மன்மதத்தை உணர வேண்டும், நீங்கள் மகாதன யோகத்தை அடைய வேண்டும், நீங்கள் மகத்தான ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்றால் மனைவியோட துணை வேண்டும். இல்லறம் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு விஷயத்தையும் அடைய முடியாது. நீங்கள் துறவரம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பெரிய ஞானத்தையும் பெரிய மாற்றத்தையும் பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து விடாது. மனைவி இல்லாள் என்பதை சரியாக புரிந்து கொண்டு இந்த தாந்திரிக் யோகம் என்ற அற்புதமான கலையை புரிந்து கொண்டிருக்கின்றார். தாந்திரிக் என்ற ஒரு பெண் ஞானி கொடுத்த அற்புதமான கலையை கற்றுக்கொண்டிருந்தார். கீழ்நோக்கி சென்ற உயிர் சக்தியை போகத்தில் விட்டு மேல் நோக்கி ஏற்றி தவத்தில் நிலைத்து நீங்கள் தாந்திரிக் யோகத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றால் நீங்களே மகத்தான ஞானிகள் என்பதை. இந்தியாவிலே உலகத்திலே இன்று பார்த்திருக்கின்றால் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் என்பது 27 வகை டெக்னிக் 5 நிலை தெரப்பிகளோடு மொத்தம் 32 வகையான டெக்னிக்கோட கொடுக்கக்கூடிய அற்புதமான நுட்பங்கள். சும்மா மசாஜ் கொடுக்குறோம், சும்மா விஷயங்கள் கொடுக்குறோம் இல்லாமல் முறையாக தாம்பத்திய கல்வி, முறையாக தாம்பத்தியத்தை நான் சொல்லவில்லை, செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் லெவல். அதாவது விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண வம்சருக்கு முன்னாடி போய் உட்காந்தானே அந்த மகா கடவுள் தன்மை உணர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது கடவுள் தன்மையை உணர்ந்தும் இருக்கின்றேன் உனக்கு உணர்த்தவும் முடியும் என்று அந்த சட்டோரி நிர்வகல்ப சமாதியை உணர்த்தி காமிச்சார். பால் பிரெட்டன் ரமணருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தோன்னு அதை உணர்த்தி காமிச்சார். அப்போ நீங்கள் யார்கிட்ட சார் போகணும், இப்போ எந்த குரு சார் இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை, நான் சொல்லும் 27 கலையை வைத்துக்கொண்டு உங்கள் மனைவி முன்னாடி போய் உட்காருங்க, உங்கள் கணவன் முன்னாடி போய் உட்காருங்கள். இந்த நிர்வகல்ப சமாதி விவேகானந்தருக்கு நடந்த அற்புதம், ஓஷோவுக்கு நடந்த அற்புதம், புத்தருக்கு நடந்த அற்புதம், எல்லோரும் தாம்பத்தியத்தில் தான் உயர்ந்த ஞானத்தை பெற்றார். வள்ளுவ பிருந்தாகிக்கு நடந்த அற்புதம், பால் பிரெட்டனுக்கு நடந்த அற்புதம், உங்களுக்கும் அந்த நிர்வகல்ப சமாதி நடக்கும்.